S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சுதந்திரம் என்பது எளிதாக கிடைத்துவிடவில்லை. அதற்கு பல பேர் தன்னுயிரை ஈர்ந்து அப்படி தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திர போராட்ட வீரத்தில் முதலாவதாக நிற்பது யார் என்றால் வீரன் அழகு முத்துக்கோன். அவருடைய 314ஆம் ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கின்றன. இதற்கு முன்பு நடந்த விழாவுக்கும் இந்த விழாவுக்கும் நிறைய ஒரு அரசியல் அச்சாரமும் போடப்பட்டுள்ளது. போட்டி போட்டுக்கொண்டு இதற்கு முன்பு இல்லாத வகையில் பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் வீரன் அழகு முத்துக்கனுடைய தியாகத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் நம்மிடையே உரையாட காத்து கொண்டிருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய தலைவர்களாக விலகி முத்திரை பதித்து யாதவ மகாசபையின் முக்கிய நிர்வாகியாக விளங்கி கொண்டிருக்கும் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கலாம் சார்? நல்லா இருக்கு சார். அரசியல் பணிகள் சமூக பணிகள் இரண்டு கண்களாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு முழு வரலாறு, அதே போல் சமூக வரலாறு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, எல்லா வரலாறு, உலக வரலாறு எல்லாமே அறிந்த தலைவர்களில் நீங்களும் ஒருவர். அதாவது பார்த்திங்கன்னா வீரன் அழகு முத்துக்கோனுடைய தியாகம், அவருடைய வீரம், அந்த சுதந்திர போராட்ட அவர் எடுத்த முன்னெடுப்புகள் பற்றி நேயர்களுக்கு சுருக்கமாக சொன்னீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். வீரன் அழகு முத்துக்கோன் அவருடைய தியாகம் என்பது சுதந்திர வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. யாருக்கும் இல்லாத சிறப்பு அவருக்கு. அதாவது நிச்சயமாக யாருக்கும் இல்லாத சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதலில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் அவர்தான். 1710ஆம் ஆண்டு அவர் பிறக்கிறார். 1759ஆம் ஆண்டு அவர் அந்நிய ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ் அவரை கப்பம் கட்ட சொல்லுகிறார்கள். முடியாது என்று சொல்கிறார். பீரங்கியின் வாயில் வைத்து அவரை சுட்டுக் கொள்கிறார்கள். பீரங்கி வாயில் வச்சுட்டு சுடுறாங்க. அவருடைய தகப்பனார் 1722ஆம் ஆண்டு ஒரு போரிலே இறந்து போகிறார். அதே ஆண்டில் தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்ட சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்கள் தன்னை மன்னராக முடிசூட்டி கொள்கிறார். அவர்தான் முதலில் அந்நிய ஏகாதிபத்தியம் இங்கே ஆட்சியிலே இருந்தபோது வரி கட்டுறது அப்படின்ற ஒரு நிகழ்வை ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் தொடங்கி வைத்தது. இந்த மன்னர்களெல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு வரி கட்டணும். நீங்கள் கூட வீரபாண்டிய கட்டபொம்மன்ல அந்த வசனத்தை உனக்கேண்டா கொடுக்கணும் வரி, மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படியெல்லாம் பேசக்கூடிய என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி என்று நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மனை சிறப்பாக பண்ணியிருப்பார். ஆமாம், நம் கண் முன்னாலே கொண்டாந்து நிறுத்துவார். ஆமாம், அதே போன்று மாமனா மச்சானா என்ற ஆமாம் மிகப்பெரிய அருமையான வசனங்கள் அது. அதே போன்று இவர் நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்பாலேயே இவர் அப்படி கேட்டவர். அவர் கேட்டது மட்டும் இல்லாமல் ஆங்கில பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து பல இடங்களிலே போரிட்டு அவர்களை புறமுதுகிட்டு ஓட செய்திருக்கிறார். ஆனால் எங்கே இவர் தோற்று போகிறார் என்றால் மருதநாயகம் என்ற கான் சாஹிப் என்கிற மருதநாயகம். ஆமாம், அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு இணைஞ்சிக்கிட்டு நான் எல்லோர்கிட்டையும் உங்களுக்கு வரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மருதநாயகம் இவர்கிட்டையும் வரி கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு நீனா எடுபடியா எட்டப்பனா என்றெல்லாம் கேட்டு விரட்டி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷினுடைய அனுமதியோடு என்ன பண்ணுறாரு, பீரங்கி துப்பாக்கியெல்லாம் கொண்டு போரிடுறார். யார்கிட்ட? வீரமுத்துக்கோன்கிட்ட அந்த மருதநாயகம் போரிட்டு
அந்த போரில் வந்து அவர் வீரமாக போரிடுறார். அப்போது இவரை இந்த வில்லு அம்பு அப்படி தானே இருக்கும். அப்போது அதுதான் வீரமுத்துக்கோன் கிட்ட இருக்குது. துப்பாக்கி எல்லாம் இல்லை அவர்கிட்ட அந்த நேரத்தில். ஆனால் ஆங்கிலேயத்துக்கிட்ட துப்பாக்கி வச்சுருக்கான், பீரங்கி வச்சுருக்கான், எல்லாம் வச்சுருக்கான். அதில் மருதநாயகத்துக்கிட்ட, அந்த இராணுவத்துக்கிட்ட மருதநாயகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய படைகளிடம் துப்பாக்கி இருக்குது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அதை கொடுத்து வைக்கிறது. காலில் சுடுறாங்க அவரை. காலில் சுட்டபோது கூட அவர் அதை சலிக்காமல் போரிடுறாரு. போரிட்டு கடைசியில் காலில் அடிபட்ட காரணத்தினால அவரும் அவருடைய தளபதிகள் 6 பேரும் சுமார் ஒரு 286 வீரர்களையும் கைது செய்கிறார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம். பிணை கைதிகளாக அழைத்து சென்று அழகு வீரமுத்துக்கோனை நிற்க வைத்து பீரங்கி முன்னால் நிற்க வைக்கிறாங்க. மன்னிப்பு கேள், வரி கொடுக்கிறேன் என்று சொல், உன்னை விட்டு விடுகிறோம், மன்னித்து விடுகிறோம், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொல்லுவார், மன்னிப்பா அவரெல்லாம் கேட்க முடியாது, வரியும் கொடுக்க முடியாது, உன்னால் என்ன செய்து கொள்ள முடியுமோ செய்து கொள் என்று சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் பயம் காட்டணும்னு சொல்லிட்டு அவரோட பிடிச்ச அந்த 286 பேருடைய வலது கையை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வாளை கொண்டு வெட்டி வீசுகிறான். மதிக்கவில்லை. உடனே என்ன செய்கிறான், அந்த 6 பேரையும் இவரையும் சேர்த்து அந்த பீரங்கியை சுற்றி 6 பேரை சுடுறான். இவரை மட்டும் பீரங்கியினுடைய நுழைவு வாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு கட்டி சுடுறான். கொடூரமான மிகப்பெரிய ஒரு தியாகத்துக்கு ஒரு நிகழ்வை நடத்துகிறாங்க. அப்பவும் சிரித்த முகத்தோடு தான் அவர் பிரிட்டிஷ் அந்த பீரங்கியினுடைய இதில் வந்து நிற்கிறார். இப்படிப்பட்ட வீரம் செறிந்த ஒரு மனிதன் தான் வீரமுத்துக்கோன். அவருடைய நினைவை போற்றும், அவருடைய பிறந்தநாளை போற்றும் வகையில் வந்து வருஷம் விழா எடுத்து கொண்டாடுறீங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து அரசியல் மாற்றங்களாக அச்சாரம், அதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். அது இதுக்கு முன்பு நடந்த அவருடைய விழாக்கள்லையும் இந்த வருஷம் நடந்த விழாக்கள்லையும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் அச்சாரம் போட்டி போட்டுக்கொண்டு அனைத்து கட்சிகளும் அதாவதுங்க வழக்கத்துக்கு மாறாக செய்வதற்கான காரணங்கள் என்ன? அந்த சிலையை வந்து எழும்பூரில் இப்போ இருக்குது, அழகுமுத்துக்கோன் சிலை. அது திரு கண்ணப்பன் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அவர் முயற்சியால் தான் அதை வச்சாங்க. இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கார். அவர் அன்றைக்கி அதிமுக அமைச்சராக இருக்கும்போது அவர் தான் அதை நிறுவியவர். இதில் வந்து 2 மாற்று கருத்து இல்லை. அவர் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில், தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற வகையில் திரு கண்ணப்பன் அவர்கள் அந்த சிலையை நிறுவினார்கள். அதற்கு இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளை விட மிக சிறப்பாக இன்றைக்கு அந்த குரு பூஜை நடந்திருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, சுதந்திரம் என்பது சும்மா வரவில்லை, அதற்கு பல பேர் போராடி இருக்கிறார்கள் என்ற கருத்தை நீங்கள் ஆரம்பத்தில் நீங்களே சொன்னீங்க. அதனால் இல்லை, உண்மையை தான் சொன்னீங்க நீங்கள். அதனால் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது, நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்திருப்பது என்பதை நான் பாராட்டுகிறேன். ஓட்டு வங்கிக்காகன்னு சொல்லலாம், ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கணும் என்ற எண்ணம் உண்டானதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகிகள் தன்னுடைய இன்னுயிரை இழந்து இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே திரு அழகுமுத்துக்கோனுக்கு நாமெல்லாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உள்பட வந்து இன்றைக்கு அவருக்கு அந்த பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்தது என்பது உண்மையிலேயே இன்னும் தமிழகம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் சுதந்திர குரல் கொடுத்தது 1857 நாங்கள் தான் அப்படின்னு அவங்க மார்த்தட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா தென்னிந்திய வரலாற்றில், ஏன் இந்திய வரலாற்றிலேயே அழகுமுத்துக்கோன் தான் 1952 மிகப்பெரிய ஒரு குரலை சுதந்திரத்திற்காக எழுப்பியவர், வரிகுடா இயக்கம் நடத்தியவர், தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் ஆங்கில ஏகாதிபத்தியோர் போராடுவர் என்று வரலாறு பதிவு செய்து இருக்கிறது. ஆகவே ஒரு மாபெரும் வீரருக்கு இன்றைக்கு வந்து பிறந்த நாள் விழா எடுத்த அரசாங்கத்திற்கும் அதில் வந்து கலந்து கொண்ட அனைத்து கட்சி நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் நாம் உண்மையிலேயே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.